அறிவு அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய வகுப்பிலே பதஞ்சலி யோக சூத்திரம் சாதனா பாதம் பார்த்துட்டு இருக்கோம். கடந்த வகுப்புகள்ல சாதனா பாதத்துல 47 சூத்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்ப இன்றைய வகுப்புல 48வது சூத்திரத்துல தொடங்கலாம். இப்ப கடந்த சூத்திரத்துல என்ன சொன்னாரு பதஞ்சலி முனிவர்? இந்த உடம்பை தளர்வாக வைத்தால் இந்த மனமும் தளர்வாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப இந்த சூத்திரத்துல 48வது சூத்திரத்துல என்ன சொல்ல போறாரு அப்படின்னு ததோ வந்தவா நபிகாதகா அப்படிங்கிறாரு. ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. இதனால் இருமைகள் அகலும். இது ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். இதனால் இருமைகள் அகலும். எதனால் இருமைகள் அகலும்? எப்போது நம் உடல் இறுக்கமாக இல்லாமல் தளர்வாக இருக்கிறதோ அப்போது இருமைகள் அகலும். இப்ப பொதுவா நம்முடைய உடம்புல பாத்தீங்கன்னா தலைப்பகுதி, கழுத்து, மார்பு, வயிறு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த தலை எங்க தொடங்கி எங்க முடியுது, கழுத்து எங்க தொடங்கி கழுத்து எங்க முடியுது அப்படின்னு ஏதாவது ஒரு கோடு போட்டு இந்த இடத்துக்கு தான் லிமிடேஷன், இதுக்கு மேல தலைக்கும் கழுத்துக்கும் சம்பந்தம் இல்லை, கழுத்துக்கும் மார்புக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஏதாவது நம்ம ஒரு கோடு போட்டு வச்சிருக்கோமா? அப்படிதான் எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம நம்முடைய உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாம் சேர்ந்தது தானே. நம்முடைய அத்தனை அங்கங்களும் ஒன்று சேர்ந்ததுதான் நம்முடைய உடல். அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது காருடைய உதிரி பாகங்கள்லாம் இருக்கு. இப்போ கார் எடுத்துக்கிட்டா கார்ல டயர் இருக்கு, கதவு இருக்குது, காருக்குள்ளேயே பிரேக் இருக்கு. அப்ப இது மாதிரி பல உதிரி பாகங்கள், காருடைய பல உதிரி பாகங்கள் ஒன்று சேர்ந்ததை நம்ம தனித்தனியா சொல்ல மாட்டோம். பார்த்த உடனே அதை கார் அப்படின்னு சொல்லிடுவோம். அது மாதிரி இந்த உடம்புக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் தனித்தனியா இருக்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா உண்மை என்ன? ஒட்டுமொத்தமா இது ஒரு உடல் அப்படின்னு தான் சொல்றோம். இப்ப தலை தனியா இருக்குது, காது தனியா இருக்குது, கழுத்து தனியா இருக்கு அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்கறது இல்லை. எல்லாம் ஒன்றுதான். அப்ப அந்த அடிப்படையில பதஞ்சலி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த மனமும் உடலும் வேறு வேறு கிடையாது. நம்முடைய அறியாமையினால் தான் நம்ம அதை பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். மனம் வேறு உடல் வேறு அப்படின்னு நம்ம தெரியாம ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களிலே சிக்கிக்கொண்டு அதை பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சுட்டிக்காட்டுறோம். இதை மனோதத்துவ ரீதியாகவும் ஆங்கிலத்துல சைக்கோசொமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மன ரீதியான புரிதல் இல்லாத தன்மை. அதாவது என்ன சொல்ல வராங்க, நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற அந்த புரிதல் இல்லாதவர்களை இந்த சைக்கோசொமேட்டிக்னு சொல்லி ஆங்கில மருத்துவர்கள், மனோதத்துவ நிபுணர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இது மனிதர்கள் எல்லாருக்குமே அந்த புரிதல், மனம் சார்ந்த தெளிந்த ஞானம் இல்லாததுனாலதான் அந்த பிரச்சனை எல்லாம். பதஞ்சலி பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாருன்னா, இந்த மனமும் உடலும் ஒன்று சேர்ந்த கலவைத்தான் நாம் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. இப்ப அதனால என்ன பிரச்சனை? ஏன் இந்த மனமும் உடலும் ஒன்று அப்படின்னு சுட்டி காட்டுறாரு? இப்ப இந்த மனம் அசைந்தால் உடல் அசையும், உடல் அசைந்தால் மனம் அசையும். அப்ப இந்த ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கிறது, ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது. அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த மனதை நேரடியாக நம்மால் கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினாலே உடல் மூலமாகவும் இந்த மனதை நாம் கட்டுப்படுத்த முடியும். உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளும் போது இந்த மனம் கட்டுப்படும் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. உடலை நான் தளர்வா வச்சுக்கிட்டா அது எந்த மாதிரி பொசிஷன்ல வைக்கணும், அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா அப்படின்னா பதஞ்சலி நேர்த்தே சொல்லிட்டாரு. நேர்த்திய சூத்திரத்துல என்ன சொன்னாரு? திறமும் சுகமும் இருக்கக்கூடிய நிலை. உடல் நல்லா திடமாக இருக்கணும், எந்த ஒரு கோளாறுகளும் இல்லாம ஸ்திரமான நிலையில வச்சுக்கணும், அசைவம் இல்லாம வச்சுக்கலாம். அதே சமயம் சுகமாவும் இருக்கணும். அந்த நம்ம உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன் ரிலாக்ஸாவும் இருக்கணும். அதை விட்டுட்டு ஏதோ டென்ஷனா உட்காந்துக்கிட்டோம், இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆசனத்துல உட்காந்துக்கிட்டோம், இந்த முயற்சியும் செய்ய வேண்டியது இல்லை. அந்த ரிலாக்ஸ் பொசிஷனை தான் பதஞ்சலி மைண்ட் அண்ட் பாடி ரிலாக்ஸேஷனா சொல்றாரு. இந்த மனதிற்கும் உடலுக்கும் உள்ள ஒரு தளர்வான நிலை அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த தளர்வான நிலையில் இருந்தால் இருமைகள் மறையும் அப்படின்றாரு. இப்ப பொதுவா இருமைகள்லாம் என்னங்க, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்ல இருமைகள் மறையுங்கிறது அப்புறம், இருமைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா என்னென்ன இருமைகள் நாம் சொல்றோம்? இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உயர்ந்தது, தாழ்ந்தது அப்படின்ட்டு நிறைய இருமைகளை நாம சேர்த்து வச்சிருக்கோம்.
அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன பார்த்தோம், ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களில் சிக்கிக்கிட்டு பாவம் புண்ணியம் எல்லாம் கூட நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் பல பல இருமைகள் இருக்கின்றன. அப்ப அப்படிப்பட்ட பலவிதமான இருமைகளும் எப்ப போகும், இந்த உடலை தளர்வாக வைத்துக் கொண்டால் போய்விடும் அப்படிங்கிற பகுதி. இப்ப நமக்கு சந்தேகம் வரலாம், அது எப்படிங்க உடல் தளர்வாக இருந்தா இருமைகள் எப்படிங்க போகும், சம்பந்தமே இல்லாம இருக்கு, உடலுக்கும் இருமைகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா அது நமக்கு புரியாம அவர்கிட்ட கேள்வி கேட்கிறோம். அப்புறம் இன்னொரு சந்தேகம் நமக்கு வருது, சரி அப்படியே இருமைகள் போனாலும் அது என்ன நல்லாவா இருக்கும், யோசனை பண்ணி பாருங்க. இருமைகள் போயிடுது நம்ம கிட்ட இருந்து, இப்ப பாவமும் புண்ணியம் இனிமேல் இல்லை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம், இருமைகள் எடுத்துட்டோம். உடனே நமக்கு ரொம்ப ஜாலி தான், இனிமேல் நம்ம பாவம் இல்லை புண்ணியம் இல்லை, அப்ப நான் எதுக்கு இனிமேல் புண்ணியம் செய்யணும், பாவமே செய்துட்டு போலாமே, எனக்கு தான் இருமைகள் கிடையாது இல்லையா. இவ்வளவு நாள் எனக்கு புண்ணியம் தான் பெட்டர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் புண்ணிய காரியங்கள் எல்லாம் செய்துக்கிட்டு இருந்தேன். எப்ப இருமைகளே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சோ, அப்ப பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை, அப்ப நான் எதற்காக புண்ணியம் செய்ய வேண்டும், பாவமே செய்யலாமே அப்படின்னு யோசிக்க தோணும். அப்ப இருமைகள் மறையும் என்றால் அது ஏன் மறைய வேண்டும், முதல்ல அது ஒரு கேள்வி. அது எதற்காக மறைய வேண்டும், அதனால நமக்கு என்ன பெனிஃபிட். சரி அப்படியே மறைந்து விட்டாலும் கூட அப்ப இருமைகள் இல்லை, பாவமும் இல்லை புண்ணியம் இல்லை நீங்க சொல்லிட்டீங்க, புண்ணியம் வேண்டாம் நான் பாவம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல தோணும். அப்புறம் பொதுவா நம்முடைய மனசு எதை விரும்புவோம், இந்த இருமைகள் வேண்டான்னு சொன்னாலும் இன்பம் மட்டும்தானே வேண்டும், துன்பம் எனக்கு வேண்டவே வேண்டாம்னு நம்ம மனசு சொல்லுவோம். செல்வம் வேண்டும் வறுமை வேண்டாம்னு சொல்லும், மகிழ்ச்சி வேண்டும் துக்கம் வேண்டாம்னு சொல்லும், உயர்ந்தது வேண்டும் தாழ்ந்தது வேண்டாம்னு தான் சொல்லும். அப்ப பெரும்பாலும் நம்முடைய மனது எதை விரும்புது, இன்பத்தை தான் விரும்புது, துன்பம் வேண்டவே வேண்டாங்குது. செல்வத்தை தான் விரும்புது, வறுமையை விரும்பவே விரும்பல. மகிழ்ச்சியை விரும்புது, துக்கத்தை விரும்பவே இல்லை. அப்படி பார்க்கும்போது எதற்காக இந்த இருமைகள் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும், யோசித்து பார்க்கணும் இல்லையா. ஏன்னா இருமைகள் வேண்டாம் என்று சொன்னால் எனக்கு மகிழ்ச்சி இல்லாமல் போயிடுமே. அப்ப துக்கமும் வேண்டாம்னு சொல்ற மாதிரி மகிழ்ச்சியும் வேண்டாம்னு சொன்னா நான் எப்படி வாழ்றது. அப்புறம் நான் வறுமை வேண்டாம்னு சொல்றேன், செல்வம் வேண்டும் என்று சொல்கிறேன், ஆனால் நீங்கள் இருமைகள் வேண்டாம் என்று சொன்னால் செல்வமும் எனக்கு இல்லாம போயிடும், செல்வமும் இல்லை வறுமையும் இல்லைன்னா நான் எப்படி வாழ்வது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் நமக்கு வரும். ஏன்னா இருமைகள் அற்ற நிலை அப்படின்னு சொன்னா அப்ப இது மாதிரி 2 விஷயங்களுக்குள்ள நம்ம விடுபடுறோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே மாறி போயிடுமே. அப்ப எப்படிங்க இது பிரச்சனை நம்ம விடுபட்டு வெளியே வர்றது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் நிறைய பேருக்கு வரலாம். ஆனா இங்க நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக இந்த இருமைகளை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இருமைகள்ங்கிற விஷயம் என்ன, இரவு பகல், நன்மை தீமை, செல்வம் வறுமை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இப்ப இந்த விஷயத்தை கொஞ்சம் இன்னும் டெப்த்ல போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, நமக்குள்ளேயே மனதை விசாரம் பண்ணி பார்த்தோம்னா, இப்ப இந்த வறுமை எங்கு முடிகிறது, இந்த செல்வம் எங்கு தொடங்குகிறது சொல்ல முடியுமா. இப்ப இந்த இடத்துல தானே எனக்கு செல்வம் ஸ்டார்ட் ஆச்சு, இந்த இடத்துல தான் எனக்கு மகிழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு, இந்த இடத்துல தான் எனக்கு துக்கம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா. இல்ல இந்த இடத்துல தான் எனக்கு துக்கம் முடிந்தது அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்த நம்ம குறிப்பிட்டு காட்ட முடியுமா. அப்ப அது மாதிரி ஒரு லொகேஷன் பாயிண்டே இல்லை. ஏன்னா இப்ப இருமைகள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள பார்க்கும்போது எங்க மகிழ்ச்சி தொடங்குது எங்க மகிழ்ச்சி முடியுதுன்னு தெரியல, எங்க துக்கம் தொடங்குது எங்க துக்கம் முடியுதுன்னு தெரியல. இரண்டும் கலந்தே தான் நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்க தவிர எங்க ஒண்ணு தொடங்கி எங்க முடியுது, எப்ப தொடங்கி எப்ப முடியுது அப்படிங்கிற எந்த ஒரு நிலைப்பாடும் நம்மிடத்திலே இல்லை. அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது இருமைகளை நான் எப்படி கையாள்வது, இந்த கேள்வி எல்லாம் நமக்குள்ள எழுந்திருக்கு விசாரத்துல, இதெல்லாம் வரணும். அப்ப பணம் எவ்வளவு இருந்தால் செல்வந்தன் அப்படின்னு நம்ம ஒரு மதிப்பீடு செய்யலாம். ஒருத்தர் செல்வந்தன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அவன்கிட்ட இவ்வளவு பணம் இருந்தால் அவன் செல்வந்தன் சொல்ல முடியுமா, அது ஏதாவது ஒரு வரையறை வைத்திருக்கிறோமா. இவ்வளவு பணம் வச்சிருந்தா இவர் செல்வந்தர், இவ்வளவு பணம் கம்மியா இருந்தா இவர் செல்வந்தர் கிடையாது அப்படின்னு ஏதாவது நம்ம வரையறை வச்சிருக்கோமா. அதுக்கெல்லாம் ஒரு லிமிடேஷனே கிடையாது, எவ்வளவு வேணா பணம் சேர்த்துக்கிட்டே போலாம், அவன் செல்வந்தன், அவ்வளவுதானே. அப்ப அது மாதிரி துன்பம் எங்கு முடிகிறது இன்பம் எங்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு ரொம்ப ஆழமாக சிந்தித்து பார்த்தா ஒரு உண்மை நமக்கு புரியும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருமைகளே உண்மையில் கிடையாது அப்படிங்கிற ஆழமான ஒரு விஷயம் நமக்கு புரியும். இருமைகள் என்பதே இங்க இல்லை. ஏனென்றால் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு தொடர்ச்சியான ஒன்றுதான், ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கின்றது. எது எப்பொழுது தொடங்குகிறது எது எப்பொழுது முடிகின்றது என்ற தீர்மானம் யாராலும் செய்யவே முடியாது. செய்துதான் பாருங்களேன். இப்ப மகிழ்ச்சி எனக்கு இப்ப தொடங்கிச்சுங்க, இந்த நேரத்துல எனக்கு மகிழ்ச்சி முடிஞ்சது அப்படின்னு ஏதாவது ஒரு லிமிடேஷன் ஒரு பவுண்டரி ஏதாவது வச்சிருக்கீங்களா மகிழ்ச்சிக்கு? கிடையவே கிடையாது. அது இரண்டும் கலந்துதான் இருக்கும். வாழ்க்கை என்றால் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும், செல்வமும் இருக்கும் வறுமையும் இருக்கும்.
அப்ப இதெல்லாம் நம்ம இரண்டும் கலந்து இருப்பதை புரிந்துக்காம நம்முடைய மனசு என்ன எதிர்பார்க்குது தெரியுமா? அறியாமையினாலே ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான தவறான புரிதல்களினாலே எனக்கு செல்வம் மட்டும்தான் வேண்டும், எனக்கு வறுமை வரக்கூடாது, எனக்கு இன்பம் மட்டும்தான் வேண்டும், துன்பம் வரக்கூடாது அப்படின்ட்டு மனது எதிர்பார்க்குது. இதெல்லாம் மனதனுடைய அறியாமை அப்படிங்கிறத மகான்களும் பதஞ்சலி போன்ற முனிவர்களும் சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ வாழ்க்கையில் எல்லாமே ஒரு தொடர்ச்சியான ஒன்றுதான். அது எங்கு முடிகிறது, எங்கு தொடங்குகிறது என்று ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ஒரு தொடர்தான், தொடர் சங்கிலி தான். அது விடுபடவே முடியாது, விடுவித்துக் கொள்ளவே முடியாது அப்படின்னு. ஆனா நாம் தான் அறியாமையினாலே அவைகளை பிரித்து வைத்துக் கொண்டு அல்லல் பட்டுக் கொண்டிருக்கின்றோம். என்னென்ன மாதிரி அல்லல் படுறோம்? இவன் நல்லவன், இவன் கெட்டவன்கிறோம், அவனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிறோம், ஒருத்தனை பணக்காரன் ஒருத்தனை ஏழை என்கிறோம், அப்புறம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டாம்ங்கிறோம். இப்படி எத்தனை விஷயங்கள் நம்ம இடத்துல புகுத்தப்பட்டிருக்கின்றது. இருமைகள் என்ன எடுத்துக்கிட்டோம்னா ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு விஷயங்கள் நம்ம இடத்துல புகுத்தப்பட்டிருக்கின்றது. அப்ப இதுல ஒன்று இருக்க அதற்கு வேறாக மற்றொன்று எங்கிருந்து அதற்கு எதிராக வந்தது? இந்த முரண்பாடுகள் ஏன் என்றாவது இதை பற்றி நாம் யோசித்து பார்த்திருக்கின்றோமா? இப்போது யோசித்து பார்ப்போம், இப்போது சிந்தித்து பார்ப்போம் அப்படின்னு பதஞ்சலி இந்த சூத்திரத்துல நமக்கு சுட்டி காட்டுறாரு. இந்த சூத்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இருமைகள் என்பது உண்மையிலேயே கிடையாது. அறியாமையினாலே நம்முடைய மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட விஷயங்கள் எல்லாம் இன்பம், துன்பம், பாவம், புண்ணியம், வறுமை, செல்வம் அப்படிங்கிறதெல்லாம் மனம் அறியாமையினாலே ஏற்றி வைத்துக் கொண்டதுனால இந்த மனம் என்ன எதிர்பார்க்குது? அதுல பெட்டரா இருக்கிறத மட்டும் எதிர்பார்க்குது. இன்பம் துன்பம்ங்கிற விஷயம் வரும்போது மனசு என்ன பண்ணுது? எனக்கு துன்பம் வரவே கூடாது, இன்பம் மட்டும்தான் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. வறுமை, செல்வம் என்ற இரண்டு விஷயங்களை மனதில் ஏற்றி வைத்துக் கொள்கின்ற பொழுது எனக்கு வறுமை வரக்கூடாது, செல்வம் மட்டும்தான் வர வேண்டும் என்று மனம் எதிர்பார்க்கின்றது. அப்ப மனதனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, எது தனக்கு சாதகமான விஷயமோ அதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கும், தனக்கு சாதகம் இல்லாத விஷயத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள பார்க்கும். ஆனா பதஞ்சலி இங்க என்ன நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார் அப்படின்னா, ஆழமான புரிதல் உள்ளவன் தன்னுடைய மனதை தானே சுய விசாரம் செய்து பார்த்து கொண்டிருப்பவனுக்கு இங்கு இருமைகள் என்பதை அழிக்க முடியாது, நீக்க முடியாது, அது இரண்டும் கலந்தே இருக்கும் அப்படின்னு தெளிவாக புரிய வரும். அப்ப அப்படிப்பட்ட இருமைகளை நாம் அறிந்து கொண்டால்தான் தன்னை தான் அறிய முடியும் அப்படின்னு பதஞ்சலி சுட்டி காட்டுறாரு. ஏன்னா இருமைகள்ங்கிற விஷயம் என்னன்னு தெரியாதனாலதான் நமக்கு இறைவன் யாருன்னு தெரியல, நான் யார் என்று தெரியல, இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பது தெரியவில்லை. ஏன்னா நம்ம எல்லாமே இருக்கிறதுல பெஸ்ட் அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த அடிப்படையில் நமக்கு நல்லது மட்டும்தான் வேணும், கெட்டது வரவே கூடாது, புண்ணியம் மட்டும்தான் வேணும், பாவம் வரவே கூடாது அப்படின்னு மனசு எதிர்பார்க்குது. ஏன்னா அத்தனை விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப தன்னைத்தான் அறிய முடிவது எப்போது சாத்தியமாகும் என்றால் இருமைகளற்ற நிலையில் தான் அது சாத்தியமாகும். அப்படிப்பட்ட ஒருவன் தன்னைத்தான் அறிந்து கொண்டால் என்றால் தான் இறைவன் யார் என்று தெரிந்து கொள்ள முடியும். சரி, அப்ப அந்த இருமைகளுக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம்? சரி, இறைவனுக்கும் தனக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப இங்க என்ன புரிந்து கொள்ளணும்? இருமைகள்ங்கிற விஷயத்துல அறிவு என்று ஒன்று இருந்தால் அங்கு மனம் என்று ஒன்று உண்டாகிவிடும். அதை நீங்கள் தடுக்கவே முடியாது. ஏன்னா இந்த இரண்டும் கலந்ததுதான் இந்த உலகம். சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் இந்த உலகம். சிவம் என்று ஒன்று இருந்தால் அங்கு சக்தி என்று ஒன்று இருக்கும். பிரம்மம் என்று ஒன்று இருந்தால் அங்கே மாயை என்று ஒன்று உண்டாகிவிடும். அப்போ எதை நீங்க இங்க பிரித்து பார்க்க முடியும்? எனக்கு பிரம்மம் மட்டும்தான் வேண்டும், மாயை வரக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? ஆனா நம்ம எதிர்பார்க்கிறோம். அறியாமையினால் நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு பிரம்மம் மட்டும்தான் தேவை, எனக்கு மாயை வரக்கூடாது, எனக்கு சிவம் மட்டும்தான் தேவை, சக்தி வரக்கூடாது, எனக்கு அறிவு மட்டும்தான் தேவை, மனம் வரக்கூடாது அப்படின்னு மனசு பெட்டர் விஷயத்தையும் பெஸ்ட் விஷயத்தையும் மட்டும் தூக்கி வச்சுக்குது. மற்ற தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கி பார்க்குது. ஏன்னா மனம் அப்படிதான் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அறியாமையிலே நிறைய விஷயங்களை இருமைகளை புகுத்திக் கொண்டு இது எனக்கு வேண்டும், இது எனக்கு வேண்டாம், அது நல்லது, இது கெட்டது, இது சரி, அது தவறு என்று அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் இங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இவைகள் இரண்டையும் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாது. இந்த இரண்டும் சேர்ந்தால்தான் இந்த உலகம் இயங்கும், இருக்கும். அப்ப நீங்க அதை நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போ அறிவு என்று ஒன்று இருப்பதனால்தான் மனம் என்ற மற்றொன்று உண்டாகி விடுகின்றது. சரி, இதுல நமக்கு ஒன்று மட்டும் போதும் இல்லையா? ஏன்னா பெஸ்ட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், எனக்கு அறிவு மட்டும் போதும், நன்மை மட்டும் போதும், ஒளி மட்டும் போதும், புண்ணியம் மட்டும் போதும், லாபம் மட்டும் போதும். இதுக்கு ஆப்போசிட் எல்லாம் எனக்கு வேண்டாம். அறிவுக்கு ஆப்போசிட்டா எனக்கு மைண்ட் வேண்டாம், நன்மைக்கு ஆப்போசிட்டா எனக்கு தீமை வேண்டாம், ஒளிக்கு ஆப்போசிட்டா எனக்கு இருள் வேண்டாம், புண்ணியத்துக்கு ஆப்போசிட்டா பாவம் வேண்டாம், லாபத்துக்கு ஆப்போசிட்டா நஷ்டம் வேண்டாம்.
அதுல முதல்ல இருக்கிறது மட்டும் எனக்கு கொடுங்க. அறிவு, நன்மை, ஒளி, புண்ணியம், லாபம் என்ற முதலில் உள்ளவை மட்டும் போதுமே. அதற்கு எதிராக உள்ளது வேண்டாமே அப்படின்னு நீங்க சொன்னாலும் அது தானாகவே உங்களோட கூட வரும். ஏனென்றால் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாதது. அவ இந்த விஷயத்தை யார் ஆழமாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் இறைவன் ஒருவன் புரியுது. ஏன்னா இங்க அறியாமையில் தான் மனம் இத்தனை பிரிச்சு வச்சுட்டு இருக்கே தவிர இருப்பது ஒன்று மட்டும்தான். அந்த ஏக அறிவு மட்டும்தான் இருக்கிறது. அறியாமையினாலே மனம் இத்தனை விஷயங்களை உருவாக்கி கொண்டதுனால அது என்ன பண்ணுது, இது வேறு அது வேறு பிரிச்சு பார்த்து கொண்டே இருப்பதனால நல்லதை மட்டும் தேடிக்கொண்டிருக்கின்றது. இது தீமை என்று முடிவு செய்து கொள்கிறது. ஆனால் இங்கு நன்மையும் தீமையும் மனம் உண்டாக்கி கொண்டது. ஆனால் அந்த இரண்டும் கலந்தே தான் இருக்கும், இரண்டும் கலந்துதான் இருக்க முடியும் அப்படிங்கிறார் மகன். இதுல எதை நம்ம பிடிச்சுக்க முடியும், எதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தா இரண்டும் நம்ம இடத்துல இருந்தே தீரும். ஒன்றை பிடித்தால் இன்னொன்று தானாகவே பின்னாடியே நூல் பிடிச்ச மாதிரி வந்துடும். ஏன்னா இதெல்லாம் ஒரு தொடர் விஷயங்கள், இதிலிருந்து நீங்கள் பிரிக்க முடியாது. அப்படிங்கிற நம்ம ஒரு அரிய உண்மை என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த இருமைகள் ஒன்றுக்கொன்று வேறுபட்டதல்ல, தொடர்பவைகள் அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு இரவு என்றால் ஒரு பகல் வந்தே தீரும். எனக்கு பகல் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முடியவே முடியாது. கண்டிப்பாக இரவு வந்து விடும். அப்ப அதுதான் நன்மை என்று ஒன்று இருக்குதா, நன்மை மட்டும் தான் எனக்கு தேவைன்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா அதன் பின்னாடி ஒரு தீமை இருக்கும். எனக்கு செல்வம் மட்டும்தான் தேவை, வறுமை வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா முடியவே முடியாது. இப்படிப்பட்ட செல்வத்துடன் ஒரு நாள் வறுமையை சந்திப்பான். அப்ப இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு பார்க்கும்போது இருமைகளிலிருந்து நீங்கள் விடுபட முடியவே முடியாது. அப்ப இந்த இருமைகளை ஏற்படுத்துவது எது, அந்த இருமைகளை கடந்து நாம் எப்படி செல்ல வேண்டும், அந்த ஒருமை நிலைக்கு நம்மால் வர முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது அதில் நிறைய விஷயங்களை புரிய வைக்கிறார். இப்ப ஒன்றே ஆகிய இறைவனை, அறிவை, ஆன்மாவை இந்த இருமைகளால் தான் நம்மால் அறிய முடியாமல் இருக்கின்றது, உணர முடியாமல் இருக்கின்றது. ஏன்னா நம்ம மனதில் அப்படிப்பட்ட விகல்பமான எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம், ஒன்றுக்கொன்று முரண்பாடான விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அதனால என்ன பண்றோம், ஆன்மாவை, அறிவை அறிய முடியாமல் வெறும் அதை ஏற்றுச் சுரைக்காய் போல கற்றுக்கொண்ட கல்வி போல நின்று விடுகின்றது. அது அனுபவத்திற்கு வரமாட்டேங்கிறது. ஏன்னா நம்முடைய ஞானம் எப்படி இருக்கிறது, வெறும் பரோட்ச ஞானமாக இருக்கிறது, அபரோட்ச ஞானமாக இல்லை. அப்ப என்ன செய்யலாம், இந்த இருமைகள் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அப்ப அது சாத்தியமாகுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப வள்ளுவர் இதை பத்தி பேசுறாரு, திருவள்ளுவர் பேசுறாரு. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. திருக்குறள். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு அப்படிங்கிறார். இந்த குறளுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இரண்டிரண்டாக உள்ள இருமைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்து அறிந்து அதிலே அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. அப்ப இந்த இரண்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, நம்ம நிறைய பார்த்துட்டோம். நன்மை, தீமை, அறிவு, மனம், ஒளி, இருள், புண்ணியம், பாவம், லாபம், நஷ்டம் அப்படின்ற நிறைய இருமைகளை நம்ம பார்த்தோம். அப்ப இந்த இரண்டாக உள்ள இருமைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்து அறிந்து திருவள்ளுவர் பேசுறாரு. ஆராய்ந்து அறிந்து அதிலே அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். சரி, அப்ப அறத்தை மேற்கொள்ள வேண்டும் சொல்றாரு. இந்த இருமைகள் ஆராய்ந்து தெரிந்து கொண்டு அதிலே அறத்தோடு இருக்க வேண்டும், தர்மத்தோடு வாழ வேண்டும், தர்மத்தோடு நடைமுறைப்படுத்த வேண்டும் சொல்றாரு. அப்ப அப்படி பார்க்கும்போது இங்க அறம் என்பது என்ன, தர்மம் என்பது என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும் இல்லையா? அப்ப அதுக்கு யார் விட சொல்லுவா? அதே திருவள்ளுவர் சொல்றாரு, தர்மம் அறம்னா என்னன்னு. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. திருவள்ளுவர் நமக்கு சுட்டி காட்டுறாரு. அறம் என்றால் என்ன தெரியுமா? மனத்துக்கண் மாசிலனாதல், மனதில் தூய்மையாக இருக்க வேண்டும், மாசுக்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் அனைத்து அறங்களிலும் மிக உயர்ந்த அறத்தை அடைந்து விட்டான் அப்படிங்கிறார். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. எல்லா அறங்களிலும் மிக உயர்ந்த அறமாக எதை சொல்றார்? மனத்துக்கண் மாசிலனாதல், மனதிலே குற்றம் இல்லாதவனாக, தீமை இல்லாதவனாக, தூய்மையானவனாக, மனதை தூய்மையாக வைத்துக் கொண்டிருப்பவனுக்கு அதுவே உயர்ந்த அறம் அப்படின்னு திருவள்ளுவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இப்ப பதஞ்சலி நமக்கு என்ன சுட்டி காட்டினார்? ஃபர்ஸ்ட் சித்த விருத்தி நிரோதகா யோகா அப்படின்னார். சித்தத்தில் உள்ள விருத்திகளை இல்லாமல் செய்வதுதான்
யோகம் அப்படின்னு பதஞ்சலி சுட்டி காட்டினார். அப்ப எல்லா மகான்களுமே இந்த மனதைத்தான் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த மனதில் இருக்கக்கூடிய அறியாமைகள் நீங்க வேண்டும், இருமைகள் நீங்க வேண்டும் அப்படின்னு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா மனதில் இருக்கக்கூடிய குற்றங்கள் என்ன? ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்கள் ஆகிய இந்த இருமைகள் தான். அப்ப இந்த இருமைகள்னால மனம் என்ன பண்ணுது? இது வேண்டும், அது வேண்டும், இது வேண்டாம், அது வேண்டும், இது நன்மை, அது தீமை, இது பாவம், அது புண்ணியம் அப்படின்ட்டு பல விஷயங்களை உள்ள பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்குது. அதுல இருந்து விடுபட மறுக்கின்றது. மற்றவர்கள் எது சொன்னாலும் கேட்க விரும்பவே மாட்டேங்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அடமட்டா அதுல போய் சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ மனதில் மாசு இன்றி இருப்பது, தூய்மையாக இருப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்பட வேண்டும். அப்ப இந்த மனதில் மாசற்ற நிலை அப்படின்னா என்ன? உண்மையிலேயே மாசற்ற நிலை அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் பதஞ்சலி? இருமைகள் இல்லாத நிலை தான் மாசற்ற நிலை. வேற ஒன்றுமே இல்லை. மனதில் எப்ப குற்றம் இல்லாமல் இருக்கும், மனம் எப்பொழுது தூய்மையாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன தூய்மை அப்படிங்கிற ஒரு விஷயமே என்ன தெரியுமா? இருமைகள் இல்லாத நிலைதான் மன தூய்மை. அந்த மன தூய்மைங்கும் போது உங்களுக்கு இங்க ஏற்றத்தாழ்வுகள் வரக்கூடாது. எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்க வேண்டும். இருப்பது ஒன்றே அப்படிங்கிற அந்த தெளிந்த ஞானத்துக்குள்ள யார் வராங்களோ அவர்கள் மன தூய்மை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் மனத்திற்கண் மாசு இல்லைனாலும் மனதிலே மாசு இல்லாமல் இருப்பது. மற்றபடி நீங்க இது வேறு, அது வேறு, இது வேண்டும், அது வேண்டாம் அப்படின்னா பிரிச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க மாசுள்ள மனதைத்தான் கொண்டிருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட இருமைகளால் இருக்கின்ற உங்களுக்கு இறைவன் தெரிய மாட்டான். அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பதஞ்சலி ஆழமாக அதை சுட்டி காட்டுகின்றார். ஏன்னா இருமைகள் இல்லாத இடத்துல எல்லாமே கிடைச்சிடும். இங்க கூட என்ன சொல்றாரு? அந்த இருமைகள் அகழ்வதற்கு இந்த உடல் தளர்வாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இந்த சூத்திரத்துல. அப்ப உடல் தளர்வாக இருக்க வேண்டும்னா அந்த உடலை அவர் மனதாக பாவித்து சொல்றார். ஏன்னா இங்க மனம்தான் உடலாக இருக்கிறது, உடல் தான் மனமாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மனம் கண்ணுக்கு தெரியாத சூட்சுமம், உடல் கண்ணுக்கு தெரிகின்ற ஸ்தூலம். அப்ப கண்ணுக்கு தெரிகின்ற இந்த உடல் தான் உண்மை நம்ம நம்புறோம். கண்ணுக்கு தெரியாத மனதை நம்ம தெரிந்து கொள்வதில்லை. ஆனால் அந்த கண்ணுக்கு தெரியாத மனம் தான் இந்த உடலை கொண்டு அனைத்தையும் கையாண்டு கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற அடிப்படை உண்மையும் நம்ம மறந்து விடக்கூடாது. அப்ப அப்படி பார்க்கும்போது மனதிலே இருமைகள் இல்லாமல் இருப்பதே மாசற்ற நிலை, தூய்மையான நிலை என்பதனாலே இந்த இருமைகளை கடந்து செல்கின்ற மனமே மாசற்ற மனம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இருமைகளற்ற மனதை அடைந்தவனுக்கு மட்டுமே அந்த அறிவு அனுபவமாக பிரகாசிக்கும். ஏன்னா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறிவு நமக்கு ஏன் அனுபவமாக்க மாட்டேங்குது? அது ஒரு ஏட்டு சுரைக்காய் மாதிரி ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணமாகவே இருக்கிறதே தவிர பரோட்ச ஞானமாகத்தான் இருக்கிறதே தவிர அபரோட்ச ஞானமாக வரவே இல்லை. அப்ப ஏன் வரல? இந்த இருமைகள் இருக்கின்ற வரைக்கும் அது வராது. காரணம் என்ன? நான் வேறு அது வேறு என்று பிரிவினை இருக்கிறது. பிரிவினை இருக்கிற இடத்துல எப்படி ஒன்றே ஆகிய அறிவு பிரகாசிக்கும்? இருப்பது ஒன்றே அல்லவா? இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அப்ப அவன் தான் நான், நான் தான் அவன் அப்படிங்கிற அந்த புரிதல், அந்த தெளிவு நம்ம கிட்ட எப்போ வருதோ அப்பொழுது மட்டும்தான் நாம் அந்த இருமைகளற்ற நிலையில அந்த இறைவனை நாம் அனுபவமாக்க முடியும். இருமைகளை கடந்து தூய்மையான மனதிலே அந்த அறிவை அறிவது என்பது ஒன்றே ஆகிய அந்த ஏக அறிவாக நாம் மாறுவதில் தான் அது சாத்தியமாகின்றது. இப்ப இந்த விஷயத்தை நம்ம கேட்டவுடன் நமக்கு என்ன தோணும்னா, அப்ப நன்மையை விரும்புகின்ற நாம் தீமையை ஏற்றுக்கொள்வதா? சந்தோஷத்தை அடைய ஆசைப்படும் நாம் துக்கத்தை ஏற்றுக்கொள்வதா? லாபத்தை அடைய ஆசைப்படும் நாம் நஷ்டத்தை ஏற்பதா? அப்ப இது மாதிரியே பிரம்மத்தை மட்டுமே ஏற்கும் எனக்கு மாயை சேர்த்துக் கொள்வதா? இது சாத்தியமாகுமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். ஏன்னா இருமைகளற்ற நிலைங்கும் போது அப்ப ரெண்டும் இல்லாத நிலைங்கும் போது எனக்கு தேவை பிரம்மம் மட்டும்தான், ஆனா மாயை கூட வருதுங்கிறீங்க. எனக்கு தேவை லாபம் மட்டும்தான், ஆனா நீங்க நஷ்டமும் வருங்கிறீங்க. எனக்கு தேவை சந்தோஷம் மட்டும்தான், ஆனா நீங்க துக்கமும் வருங்கிறீங்க. அது எப்படிங்க சாத்தியமாகும்? அவன் பதஞ்சலிக்கு என்ன சொல்றான்னா, இந்த இடத்துல தான் நீங்க விழித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எதை ஒன்றை அடைய ஆசைப்பட்டாலும் அதற்கு எதிரான ஒன்று அதன் பின்னால் தொடர்ந்து வரும் என்கிற புரிதல் நம்ம இடத்துல இருந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறார். இதில் ஒன்றை அடைய ஆசைப்படும் நமக்கு அடுத்ததாக உள்ள ஒன்றை வேண்டாம் என்று கூறினாலும் அது தானாகவே வழியை நம்மை அடைகின்றது அல்லவா? அப்ப நம் ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவ உண்மையும் இருக்கின்றது அல்லவா அப்படின்னு கேள்வி கேட்கிறது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இது நடைமுறையில் இருக்கத்தானே செய்கிறது. ஏன் அவ்வாறு வருகிறது? இப்ப நான் இன்பம் மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன், ஆனா எனக்கு இன்பம் வந்தாலும் துன்பமும் சில நேரங்களில் வருகிறது. அப்ப நான் அதை தவிர்க்க முடியவில்லை. நான் செல்வம் மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன், ஆனா அந்த செல்வம் வந்தாலும் சில நேரத்துல எனக்கு வறுமையும் வருகின்றது.
இது மாதிரி எல்லாம் இரண்டும் கலந்து கலந்து மாற்றி மாற்றி தான் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றதே தவிர, நான் எதிர்பார்ப்பது போல அந்த ஒன்றை மட்டுமே, அந்த இன்பம் மட்டுமே எனக்கு தேவை, செல்வம் மட்டுமே எனக்கு தேவை, நன்மை மட்டுமே எனக்கு தேவை அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது நடப்பதே இல்லை. அது வேண்டாம் என்றாலும் பின்னாடியே அது வலிய வருகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தா, அந்த ஆழமான உண்மை என்ன தெரியுமா? ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாது அப்படிங்கிற அந்த அடிப்படை உண்மையை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இங்க இருப்பது ஒன்றே, அதுவே இறைவன். அப்ப இது புரியாம இருமைகளாக நாம் மனதில ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்களின் மூலமாக இது வேறு அது வேறு என்று பாகுபாடுகளை ஏற்படுத்திக் கொண்டு பிரிவினைகளில் இருக்கின்ற வரைக்கும் இந்த அறியாமை என்பது நம்மிடமிருந்து நீங்கவே நீங்காது. இந்த அறியாமை நீங்காமல் அந்த ஒன்றே ஆகிய அறிவை நாம் அறியவே முடியாது அப்படிங்கிற அந்த ஆழமான உண்மையை இந்த சூத்திரத்துல பதினஞ்சு நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அப்ப அதனால் இரண்டையும் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவமான தூய்மையான மனதை அடைந்தவனுக்கு மட்டுமே இருமைகள் என்பது இருக்காது, இருப்பது ஒன்றே என்பது புரிய வரும். அவனிடத்தில் மட்டும்தான் பிரிவினைகள் என்பது இருக்கவே இருக்காது. அவனால் தான் சொல்லவும் முடியும் இருப்பதெல்லாம் இறைவனே என்று. ஏனென்றால் இறைவனுக்கு வேறாக எதுவுமே இல்லை. அந்த இயக்க அறிவுத்தான் எல்லாமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது, எல்லையற்று இருக்கின்றது, எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது. அதனுடைய வியாபகம் இந்த பிரபஞ்சமாக விரிந்து இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த எல்லையற்ற அறிவை இந்த மனம் தவறான புரிதலினாலே ஏற்றி வைத்துக் கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்த தப்பு தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு, எனக்கு சிவம் தான் வேணுங்கிறான், ஒருத்தர் எனக்கு பெருமாள் தான் வேணுங்கிறான், ஒருத்தர் எனக்கு முருகன் தான் வேணுங்கிறான், ஒருத்தர் எனக்கு விநாயகர் தான் வேணுங்கிறான். கடவுள்கள் இத்தனை பாகுபாடுகள், வாழ்க்கையிலும் எத்தனை பாகுபாடுகள். எனக்கு நன்மை மட்டும்தான் வேலை, தீமை வரக்கூடாது, எனக்கு செல்வம் மட்டும்தான் தேவை, எனக்கு வறுமை வரக்கூடாது, எனக்கு புண்ணியம் மட்டும்தான் தேவை, பாவம் வரக்கூடாது என்றால் எப்படி நடக்கும், எப்படி சாத்தியமாகும்? ஏனென்றால் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாத ஒன்றை பிரித்து பார்ப்பது மனம்தான். அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அப்படி பார்க்கும்போது வாழ்க்கை என்பது இந்த விஷயங்களிலிருந்து பிரிக்க முடியாத ஒன்று. நாம் தான் அதை பிரித்து வைத்துக் கொண்டு வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். கடந்த சூத்திரத்திலே சொன்னார், ஆண் பெண் பாகுபாடு கூட உண்மையில் இல்லை அப்படின்னு கடந்த சூத்திரத்தில் சொன்னார். ஏன்னா அதற்காக தான் அர்த்தநாரீஸ்வரர் தத்துவமும் நமக்கு சொன்னார். அர்த்தநாரின்னா என்ன? நாரி அப்படின்னா சமஸ்கிருத வார்த்தையில பெண்ணின் பேரு. நாரின்னா பெண்ணு, அர்த்தம் என்றால் பாதி. அர்த்தநாரி அப்படின்னா பாதி பெண் என்பதாக இறைவனை நம்ம பார்க்கணும். அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்தில் நம்ம இறைவனை பார்ப்பது பாதி பெண் வடிவிலே இறைவனை பார்க்கின்றோம். அப்ப இறைவனிடத்திலே இரண்டும் இருக்க வேண்டும். சிவம் என்றால் அங்கு சக்தி இருக்க வேண்டும். சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் இந்த உலகம். அப்ப சிவம் மட்டும்தான் இருக்குன்னா இந்த உலகம் இல்லாம போயிடும். அப்ப அப்படித்தான் இங்க நடந்துட்டு இருக்கு. நம்முடைய மனசு என்ன பண்ணுதுன்னா, அறியாமையான விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொண்டு நான் அந்த அறிவை அடைய போகின்றேன், நான் எல்லாவற்றையும் துறக்க போகின்றேன்னு சொல்லுது. எதை துறக்க முடியும்? இங்க எதை துறந்து விட முடியும்? ஏன்னா இங்க இருப்பு ஒன்றே இருக்கிறது, அந்த இருப்புக்கு வேறாக எதுவுமே இல்லை என்பது போது எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் என்று பிரிக்கும் போது அது மனம் தானே தவிர அறிவிடமிருந்து எதையுமே பிரித்து விட முடியாது. நேற்று பார்த்தோம் பூரணம், ஏன்னா பூரணத்திலிருந்து எதை பிரித்தாலும் அது பூரணம் என்று சொல்ல முடியாது. அப்ப ஒரு முழு நிலவை நம்ம பிரிச்சுட்டோம்னா அது எப்படி முழு நிலவுன்னு சொல்ல முடியும்? அது தேய்ப்பிறை இல்லை வளர்ப்பறைன்னு தான் சொல்லுவேன் தவிர பௌர்ணமின்னு சொல்ல மாட்டோம். அப்ப அது மாதிரி இறைவனிடத்திலிருந்து எதையுமே இங்க பிரிக்க முடியாது. அது நேற்று உபனிஷத் மந்திரம் சுட்டி காட்டு. அப்ப இங்க இருமைகள்ங்கிற விஷயத்த எல்லா மகான்களும் பேசுறாங்க. வள்ளலாரும் அருமையா சொல்றாரு, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவே, வள்ளலாருடைய பாடல். அவரும் இருமைகளை பத்தி பேசுறாரு. அவருடைய பாடல் என்ன சொல்றாருன்னா, இருமைகள்ல கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே, மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவே, நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே, எல்லாருக்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவமே, என் அரசே நான் புகழும் இசையும் அணிந்தருளே அப்படின்னு வள்ளலாருடைய பாடல். அப்ப என்ன சொல்றாரு? நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே. அப்படிப்பட்ட ஒரு ஏக அறிவு, எல்லையில்லாத பேரறிவு பிரித்து பார்ப்பதே கிடையாது. நல்லவனுக்கும் கெட்டவனுக்குமே அது நலம் கொடுக்கும். நல்லாருக்கும் சுரர்களுக்கும் அசுரர்களுக்குமே கெட்டவர்களுக்குமே நலம் கொடுக்கும் நலம் தான் அந்த இறைவன். இறைவனிடத்திலே எந்த பாகுபாடும் கிடையாது. இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் செல்வந்தன், அவன் ஏழை அப்படின்ற பாகுபாடு இறைவனிடத்தில் என்றுமே கிடையாது. அப்போ நாம் அந்த இறைத்தன்மையோட இரண்டரை கலக்க வேண்டும், அந்த ஆதியோடு நான் சமமாக வேண்டும். அந்த சமாதிங்கிற நிலைங்கிறது என்ன? ஆதியோடு சமமாகும்.
சமம் பிளஸ் ஆதி சமாதி. அப்போ அந்த ஆதியோடு நான் சமமாக வேண்டும் என்றால், அந்த ஏக்க அறிவோடு நான் இரண்டரை கலக்க வேண்டும் என்றால், இந்த இருமைகள் இருக்கின்ற வரை நான் எப்படி அந்த இறைவனாக மாற முடியும்? மாறவே முடியாது. ஏன்னா இருமை என்பது மனதில் ஏற்றி வைத்துக் கொண்ட அறியாமை எண்ணங்கள். அப்ப இந்த இருமைங்கிற விஷயங்கள் எப்படி நம்ம இடத்துல உண்டானது? மற்றவர்கள் மூலமாக நமக்கு ஏற்றி வைக்கப்பட்டது. தவறான விஷயங்கள் நம்முடைய மனதிலே திணிக்கப்பட்டது. அந்த அஞ்ஞானம் நம்ம இடத்திலிருந்து நீங்க வேண்டும். அப்படி நீங்கி விட்டா இந்த வள்ளலார் மாதிரி நமக்கு புரியும். என்ன புரியும்? கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பொருளும் கழிப்பேன்னு புரியும். நல்லார்க்கும் கொல்லார்க்கும் நடு நின்ற நடுவே அப்படின்னு புரியும். நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமேன்னு புரியும். அப்படிப்பட்ட உயர் ஞானம் நம்ம இடத்திலே உண்டாகும். அந்த ஞானம் எப்போது உண்டாகும்? இருமைகளற்ற நிலையில் தான் அந்த ஏக்க அறிவை அறிந்து கொண்டு இது மாதிரி ஆனந்தமாக பாட முடியும். இருமைகள் இருக்கின்ற வரைக்கும் அவன் நல்லவன், இவன் கெட்டவன், உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன், எதையாவது ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த மனசு. அதுல இருந்து விடுபடவே விடுபடாது. அந்த ஏற்றத்தாழ்வுகளும் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் என்றுமே அந்த ஆதியோடு சமமாக முடியாது. அவர்களெல்லாம் எப்படி இருப்பார்கள் என்றால், ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையிலே ஏட்டு சுரைக்காயாக இருப்பார்கள். அவ்வளவுதான். புத்தகத்துல படிச்சுட்டு இதான் கத்திரிக்காய்ன்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த கத்திரிக்காவை அறுத்து சமைச்சு சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த படத்தை பொம்மையில பார்த்து இதுதான் கத்திரிக்காய், இதுதான் கத்திரிக்காய்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள் இதுதான் இறைவன், இதுதான் இறைவன் என்று பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் இறைவனை அனுபவமாக்க மாட்டார்கள். அனுபவமாக்க முடியவும் முடியாது. காரணம் என்ன? புரியல. இறைவனை பத்தி தெரியல. நான் யார் என்று தெரியல, இறைவன் யார் என்று தெரியல. எனக்கு வேறாக இறைவன் இருக்கின்றான் மனம் கற்பித்துக் கொண்ட விஷயத்துல சிக்கிக்கொண்டு ஏதோ இல்லாதது நான் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு எங்கெங்கோ தேடிக்கொண்டிருப்பான். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அணைஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. வேற ஒன்றும் நடக்கும். ஆக மொத்தத்துல நல்லதும் கெட்டதும் என எல்லாமே தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இயற்கையுடைய நியதி அப்படித்தான். ஒரு இரவு என்றால் ஒரு பகல் எப்படி வருகிறதோ, ஒரு பகல் என்றால் ஒரு இரவு எப்படி வருகிறதோ, அது போல இங்க நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஏன்னா அது இரண்டும் இருந்தால்தான் இந்த உலகம். சிவம் என்பது மட்டும் தனியாக இருந்தால் அங்க ஒன்றும் இல்லை. ஏன்னா சிவம் அசைவற்றது. அப்ப உலகம் இயங்காது. அப்ப அங்க சக்தியும் சேரும் போதுதான் உலகமே இயங்கும். இல்லைன்னா உலகம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க எதையுமே தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? நான் மனதே இல்லாம போயிட்டா சிவமா மாறிடுவேன் அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு இந்த பாடத்திட்டமே புரியாது. மனமே இல்லாம சிவமா இருக்கிறதுக்கு எதுக்கு பாடம்? சிவத்துக்கு பாடமே தேவையில்லையே. அதுவே எல்லாம் தெரிந்தது தானே. அப்ப எப்போ நம்ம அஞ்ஞானத்தினால அறியாமையினால இந்த உடலையும் மனதையும் எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்கு வந்துட்டோமோ, அப்ப நமக்கு உபதேசங்கள் மூலமாக மனதுக்கு ஒரு தெளிவை கொடுக்கணும், மனதுக்கு ஒரு புரிதல் கொடுக்கணும். அஞ்ஞானத்துல இருக்கிற மனதை நீ எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கிற, ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களை நீ எங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிற, நீ எதிர்பார்க்கிற கடவுள் இப்படி இல்லை, நீ எதிர்பார்க்கிற புண்ணியம் இப்படி கிடையாது அப்படின்னு எல்லாமே அதுக்கு புரிய வைக்கணும். இப்படி புரிய வைக்கும் போதுதான் நமக்கு மனம் ஒரு தெளிந்த ஞானத்தை அடையும். அதனுடைய உயர் பரிமாணத்துக்கு அது பயணம் பண்ணும். நம்ம உண்மையிலேயே உயர் பரிமாணத்துக்கு எவ்வளவு பிறவிகள் எடுத்து வந்திருக்கோம் தெரியுமா? மணிவாசக பெருமான் பாடுறாரு, புல்லாய் புழுவாய் பல் மிருகமாய் பறவையாய் பாடியிருக்காரு திருவாசகத்துல. அப்ப எத்தனை பிறவி? ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு 6 அறிவுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மனித பிறவிக்குள்ள வந்திருக்கிறோம். ஆனா இந்த மனித பிறவிக்குள்ள 6ஆம் அறிவாகிய பகுத்தறிவை நம்ம பயன்படுத்துறோமான்னா பெரும்பாலும் இல்ல. மிருகம் மாதிரியே வாழ்றோம். மிருகத்துக்கும் 5 புலன்கள் இருக்கு, நமக்கும் 5 புலன்கள் இருக்கு. ஏன்னா அதுங்களுக்கு கண்ணு காது மூக்கு நாக்குன்னு எல்லாமே இருக்கு, தொடு உணர்வும் இருக்கு. நம்ம இடத்துல கண்ணு காது மூக்கு நாக்கு தொடு உணர்வும் இருக்கு. அப்ப என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பிரத்யேக அறிவாகிய நன்மை தீமைகள் எது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய பகுத்தறிவு. அப்ப அந்த பகுத்தறிவுடைய ஆழமான விஷயம் என்ன தெரியுமா? நன்மை தீமைகளை பகுத்தறியும் போது அங்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை என்று எவன் தெரிந்து கொள்கின்றானோ அவன் ஞானி. நன்மை மட்டுமே எனக்கு தேவை, எனக்கு தீமை தேவையில்லை என்று எவன் தெரிந்து கொள்கின்றானோ அவன் அஞ்ஞானி. இங்கதான் பகுத்தறிவு புரிந்து கொள்ளும். பகுத்தறிவுடைய விஷயத்தை பலரும் எப்படி சொல்லியிருக்காங்களோ தெரியாது. ஆனால் இங்கு விஷயம் என்ன என்றால், நன்மை தீமை என்ற இரண்டும் கிடையாது. இங்கு பாகுபாடுகளே இல்லை, இருப்பது ஒன்றே என்று யார் பகுத்தறிந்து அந்த உண்மையை உணர்ந்து கொள்கின்றானோ, இருப்பது ஒன்றே அது இறைவன் மட்டுமே என்று தெரிந்து கொள்கின்றானோ, அவன் தான் அந்த 6ஆம் அறிவாகிய அந்த அறிவு பரிமாணத்திலிருந்து உயர் பரிமாணமாகிய 7ஆம் அறிவுக்குள்ளே நுழைய முடியும். ஏன்னா மனிதனுடைய அறிவு பரிமாணம் உயர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி டிராவலிங் பார்த்து அப்படியே டெவலப் ஆகிட்டே இன்னைக்கு 6th சென்ஸோட நின்றுட்டு இருக்குது. 7th சென்ஸுக்கு போகணும் இல்லையா? அதுதானே உயர் அறிவு பரிமாணம்.
அப்ப பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட நிலை என்ன? நான் அந்த அறிவாகவே இருக்கிறேன் என்ற அந்த ஆதியோடு இரண்டர கலக்கின்ற அந்த சமாதி நிலை. அப்ப அந்த நிலை நமக்கு உண்டாக வேண்டும் என்றால் மனதிலே ஆசை பெருக்கெடுத்து ஓடும்போது நடக்குமா? நம்ம இடத்துல எத்தனை ஆசைகள் இருக்குது, எல்லாம் இருமைகளால் ஏற்றி வைத்துக் கொண்டு ஆசைகளை வச்சுக்கிட்டு காமம், கோபம், பொறாமை, போட்டி, ஏகப்பட்ட விஷயங்கள் மனதுக்குள்ள ஏற்றி வைத்துக் கொண்டு அல்லற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அப்புறம் அது வேண்டும் இது வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அப்புறம் பெயருக்கு புகழுக்கும் ஆசைப்படுறோம். எத்தனை பேர் இந்த ஆன்மீகத்துல வந்து பெயருக்கு புகழுக்கு ஆசைப்படுறாங்க தெரியுமா? உண்மையாக இறைவனை அறிவதற்காக ஆன்மீகத்தில் வருபவர்கள் வெகு சிலர் தான். ஒரு சிலர் மட்டும்தான் தன்னை அறிந்து தன்மயமாகி அந்த ஆதியுடன் இரண்டர கலக்க வேண்டும் என்று தேடுகின்றார்கள். மற்றவர்களெல்லாம் அந்த ஆன்மீகத்துக்குள்ள எதுக்கு வராங்கன்னா, தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் பெரிய ஆளு, நான் ஆன்மீகத்துல பெரிய புத்திசாலி, அப்படி இப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக நிறைய விஷயங்களை சமுதாயத்திலே கமர்சியல் ஆக்கி விட்டார். இப்ப ஆன்மீகம் எல்லாம் கூட பட்டப்படிப்பு படிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. நீ ஆன்மீகம்ங்கிறது புறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அறிவாற்றலையும் யார் ஒழிக்கிறானோ அவன் தான் ஆன்மீகத்திலே உயர்நிலைக்கு வர முடியும். ஆனா ஆன்மீகத்திலேயே பட்டம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பட்டமளிப்பு விழா அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா அது நம்முடைய எவ்வளவு அறியாமைங்கிறத நம்ம கொஞ்சமாக சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா அது புற அறிவே கிடையாது. புறத்திலிருந்து நீங்க ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்கள் எல்லாம் வெறும் நாலேஜ் தானே தவிர அது கான்சியஸ்னஸ் ஆகாது. எப்பொழுது தன்னிடத்தில் உள்ளிருந்து ஒரு விஷயம் மலர்கின்றதோ அதுதான் கான்சியஸ்னஸா மாற முடியும். அப்ப நம்ம இடத்துல இருந்து வெளிப்படுவது ஞானம், புறத்திலே நம்ம ஏற்றி வைத்துக் கொள்வது அஜ்ஞானம். அப்ப நம்ம அஜ்ஞானத்தை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அடிக்கடி நம்ம என்ன பண்றோம், வெளியிருந்து நான் அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன், ஆன்மீகத்துல பெரிய பட்டதாரி ஆயிட போறேன், அதுக்கு டிகிரி வேற வாங்கிட்டு இருக்கோம். அதுல பிஹெச்டி பண்றவங்களா இருக்காங்க. அப்ப இங்க புரிந்து கொள்ள வேண்டும், இங்கு எல்லாவற்றையும் விட்டு விட வேண்டும். எதுவுமே எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன், ஏக அறிவாக நான் மட்டுமே இருக்கிறேன், எனக்கு வேறாக எதுவுமே இல்லை, எல்லாமே என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப இந்த ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது இறைவன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்? இப்ப வந்து இந்த பிரபஞ்சம் இறைவன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது, இருப்பது இறைவன் மட்டுமே. இப்ப இந்த வெட்ட வெளி இருக்கு, இந்த எல்லையற்ற பரவெளி வெட்ட வெளி இருக்கு, ஸ்பேஸ். அது வந்து ஒரு வெள்ளை திரை மாதிரி, அதுல எந்த ஒரு அழுக்கும் இல்லை, எந்த ஒரு கலங்கமும் இல்லை. சினிமா பார்க்க போய் சினிமா தியேட்டர்ல உட்காந்தோம்னா அங்க ஒரு ஒயிட் ஸ்கிரீன் இருக்கு, அந்த ஒயிட் ஸ்கிரீன்ல எந்த ஒரு விஷயம் இல்லாம பியூரா இருக்கு, பியூர் கான்சியஸ்னஸ். இப்ப அந்த பியூர் கான்சியஸ்னஸ் நம்ம என்ன பண்றோம், ஒரு ப்ரொஜெக்டர்ல ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்றோம். திரையில வந்து அந்த திரைப்படம் ஓட ஆரம்பித்த உடனே அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் வெளிவருது. என்ன, குண்டு வெடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது, கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. இப்ப என்ன பண்றோம், ஒரு வியூவர்ஸா நம்ம அதை பார்த்துட்டு இருக்கும்போது குண்டு வெடிச்ச உடனே பதட்டப்படுறோம், கும்பாபிஷேகம் பண்ண கை கண்ணத்துல போட்டுக்கிறோம். அப்ப என்ன சிக்கிக்கிட்டு இருக்கோம், இது வரைக்கும் பியூரா இருந்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ணாம இருந்தோம். படம் ஓட ஆரம்பிச்சோன்னா அந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு சீனுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணோம். அப்ப அது மாதிரி இங்க நம்ம பியூர் கான்சியஸ்னஸா இருந்தோம். எப்பொழுது மைண்டுக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு உள்வாங்கப்பட்டதோ, இது இப்படி இது இன்னது என்று ஏற்றி வைத்துக் கொண்டோமோ, அப்ப நம்ம அந்த வெள்ளைத்திரை மறந்து விட்டது. அந்த வெள்ளைத்திரையின் மீது ஓடுகின்ற படம் தான் நமக்கு முழுமையாக தெரிகிறது. இப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த படத்துக்குள்ள போய் பூந்துக்கிட்டோம். சினிமா பார்க்கும்போது சினிமா தியேட்டர்ல வைக்கிற அந்த படத்துக்குள்ளேயே பூந்துக்கிறோம். அங்க வந்து அவன் அழுதாலும் நாம அழுகுறோம், அவன் சிரிச்சா நாம சிரிக்கிறோம். அப்ப என்ன ஆச்சு, அந்த சீனோட சீனா போய் மிங்கிள் ஆயிட்டோம். அது மாதிரி இங்க மனமானது என்ன பண்ணுது, இந்த உலகத்தை படைத்துக் கொண்டு இந்த உலகத்தோடு ஒன்றாக மிங்கிள் ஆயிடுச்சு. அப்ப மிங்கிள் ஆனவன என்ன ஆயிடுச்சு, அந்த ஒயிட் ஸ்கிரீன் மறைஞ்சு போயிடுச்சு. அது மாதிரி இங்க நான் தான் கான்சியஸ்னஸ் எனக்கு தெரியாம மறந்து போயிருக்குது. இதுதான் இங்க பிரச்சனை. அப்ப இது மாதிரி விஷயங்கள் நம்ம எப்ப புரிந்து கொண்டு இங்க என் மீது இதெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது, இந்த உலகம் என்ற விஷயம் வந்து இருமைகளால் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது, இங்க இருப்பது இறைவன் மட்டும்தான் என்பதை நாம் எப்பொழுது தெரிந்து கொள்கிறோமோ அப்ப உடனடியாக நம்ம என்ன செய்ய வேண்டும், ஏற்றி வைத்துக் கொண்ட இந்த ஏராளமான புரிதல்களை நீக்க வேண்டும். இப்ப இதை நீக்க வேண்டும், மைண்டை எம்டி பண்ணணும் அப்படின்னா நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். எப்படி சந்தேகம் வரும்னா, அது எப்படிங்க மனம் இல்லாமல் வாழ முடியும், எண்ணம் இல்லாம எப்படிங்க நான் செயல்பட முடியும், மைண்ட்லெஸ் ஸ்டேட்டுங்கிறது என்னங்க? இப்ப நிறைய பேரை கேட்டா அது சூசைடுன்னு வேற சொல்றாங்க. இன்னைக்கு காலையில ஒரு நண்பர் போன் பண்ணாரு, மைண்ட்லெஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது சூசைடுன்னு சொல்றாங்க ஐயா, அது எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும், எப்படி தப்பா சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க. சூசைடுங்கிறதே ஒரு நெகட்டிவ் மைண்ட். அப்ப மனதை வந்து நீங்க சூசைட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா பாடியை சேர்த்து சூசைட் பண்ணிக்க வேண்டியதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. காரணம் என்ன, அவருக்கு மனமும் உடலும் ஒன்றும் தெரியல. அவருக்கு சொல்லி கொடுத்தவரு மைண்டை சூசைட் பண்ணிக்குன்னு சொல்லிட்டாராங்க. அப்ப மைண்டை சூசைட் பண்ணிட்டா பாடி அப்புறம் என்ன பண்றது, அதையும் சேர்த்து சூசைட் பண்ணி. அப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டும், இங்க மனமும் உடலும் ஒன்று, மனம் சூட்சமும் உடல் வந்து ஸ்தூலம். அப்ப இப்ப நம்ம என்ன புரிதலுக்குள்ள வரணும் அப்படின்னா,
அறிவின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. இங்க நம்ம படைக்கப்பட்ட இத்தனை பொருள்களும் நீங்க பாருங்க, அந்த அறிவுக்கு வேறாக இல்லை. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற இந்த மொபைல் போன் ஆகட்டும், இந்த மொபைல் போன் யார் கண்டுபிடிச்சது? ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு நீங்க சொல்லுவீங்க. அப்ப அந்த சயின்டிஸ்டுக்கு அறிவு எங்க இருந்து வந்தது? அந்த அறிவு இருக்கிறதுனால தான் அவரால் உள்ள இருந்து அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியுது. அப்ப இங்க பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களும் அந்த அறிவுக்கு வேறாக இருக்கவே முடியாது. ஒரு பேப்பர் எடுத்துங்க, ஒரு பென்சில் எடுத்துங்க, ஒரு பேனா எடுத்துக்கங்க, படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும் பாருங்க, அந்த அறிவுக்கு வேறாக இருக்கவே முடியாது. ஏன்னா எல்லாம் அந்த அறிவினுடைய வியாபகம், வெளிப்பாடு, அறிவின் இடத்துல இருந்து வெளிப்பட்டு இருக்கின்றது அத்தனையும். அப்ப அந்த அறிவுக்கு வேறாக நீங்க எதை இங்க பார்க்க முடியும்? சூரியன் சிவம் பிரகாசமாக இருக்குது வானத்துல, அந்த சூரியனுக்கு வெளிச்சம் எங்கிருந்து வந்தது? அப்ப அதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இங்க எல்லாமே அந்த அறிவின் மனத்தினால இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பின்புலத்துல அந்த அறிவு இருந்து கொண்டு இத்தனையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றது. அது இருப்பதனால்தான் இந்த பிரபஞ்சமே நமக்கு தெரியுது. அப்ப இந்த பிரபஞ்சம் என்கிற ஒரு விஷயம் நம்ம எப்படி பார்க்கணும்? சக்தியாக பார்க்கணும். அப்ப அந்த பிரபஞ்சம் எதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது? சிவத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இதுதான் நமக்கு சூசகமா நிறைய விஷயங்கள்ல பொம்மைகள் எல்லாம் போட்டு காட்டுவாங்க. மாதா புவனேஸ்வரி சிவபெருமான் மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும்? அறிவின் மீது மனம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. விஷயத்தை புரிஞ்சுக்காம பொம்மையை மட்டும் பார்த்துக்கிட்டு உடனே சிவனுக்கு மேல சக்தி அப்படின்னு நினைச்சு நம்ம தப்பா புரிந்து கொள்கிறோம். இங்க சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லை அப்படிங்கிற அந்த தெளிவு நம்ம கிட்ட வரணும். ஏன்னா இது ரெண்டுமே சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சம். அப்ப ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, இங்க எதுவுமே நீக்க முடியாது. இந்த மனம் விதித்து கொண்ட அத்தனை விஷயங்களும் அந்த அறிவுக்கு வேறாக இல்லை. அறிவுக்கு வேறாக இல்லாத இத்தனையும் அந்த அறிவினால் வியாபகமாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது போது நான் எதை விரும்புவேன், எதை நான் வெறுப்பேன்? எனக்கு இது வேண்டும், அது வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? எல்லாமே அறிவினுடைய வியாபகம் இல்லையா? அப்ப அறிவே எல்லாவற்றையும் விரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நிலையில இது எனக்கு தேவை என்று மனம் நினைத்தால் அந்த மனம் அறியாமல் இருக்கின்றது. இது எனக்கு தேவையில்லை என்று அந்த மனம் நினைத்தால் அந்த மனமும் அறியாமல் இருக்கின்றது அப்படின்னு நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனக்கு தேவையில்லை என்ற இருமைகளை எவன் கடக்கிறானோ அவன் மட்டும்தான் அந்த ஏக்க அறிவை அறிந்து கொள்கிறான், அந்த உணர்வில் நிலை பெறுகிறான். அப்ப அந்த புரிதல் நமக்கு வரணும். மனமற்ற நிலைங்கிறது என்னன்னா, நீங்க எதையுமே நீங்க எண்ணமற்ற நிலையில வாழவே முடியாது. மனம் இல்லாம எப்படி வாழுவீங்க? சாப்பிடுறதுனால 4 பேர்கிட்ட சாப்பாடு வேணும் கேட்டா தானே சாப்பாடே போடுவாங்க. அப்ப நான் ஒரு வேலையை செய்யணும், தூங்கணும், டாய்லெட் போகணும், சாப்பிடணும் அப்படின்னா நான் பேசாம எதையாவது செய்ய முடியுமா? அல்லது நான் செயல்படாம இருக்க முடியுமா? அல்லது எனக்கு உள்ள இருந்த அந்த எண்ணம் வராம நான் செயல்பட முடியுமா? அப்ப எல்லாமே செயல் செய்ய அத்தனை விஷயங்களும் மனதின் மூலமா நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன புரிதல் இருக்க வேண்டும் என்றால், ஞானிகளுக்கு என்ன புரிதல் இருக்க வேண்டும்னா, இத்தனையும் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்றி வைக்கப்பட்ட இது நான் அல்ல, இதற்கு அப்பாற்பட்டவன் நான் அப்படிங்கிற அந்த தூய அறிவோடு தன்னை இணைச்சுக்கணும். அப்படி தூய அறிவோடு இணைச்சுக்கிட்டா நம்ம எப்படி தெரியுமா இருப்போம்? கிறிஸ்டல் கிளியரா இருக்கக்கூடிய ஒரு படிகக்கல், ஒரு படிகக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கண்ணாடி மாதிரி இருக்கும். அதுல எந்த ஒரு கலங்கமும் இல்லை, அதுல எந்த ஒரு கரையும் இல்லை. அதன் பக்கத்துல கொண்டு போய் ஒரு செம்பருத்தி மலரை வச்சிருந்தேன். அந்த கண்ணாடி கல் பக்கத்துல கொண்டு போய் செம்பருத்தி மலரை வச்ச உடனே அந்த செம்பருத்தி மலருடைய நிறம் அந்த கண்ணாடியின் மீது ஏறி போயிடுது. ஏறின உடனே என்ன ஆகுது? அந்த கண்ணாடி கல் சிவந்த நிறமாக மாறி விடுகிறது. இப்ப சிவந்த நிறமாக அந்த கண்ணாடி கல் மாறின உடனே நமக்கு என்ன தோணும்? ஓ, கல்லு சிகப்பாயிடுச்சு, அப்ப அந்த கல்லை தண்ணி போட்டு கழுவட்டுமா அப்படின்னு சொல்லி தண்ணி ஊத்தி கழுவி பாருங்க, துணியை போட்டு தொடச்சு பாருங்க, அந்த கல்லுல இருக்கிற அந்த சிவந்த நிறம் போகுமா? போகவே போகாது. அப்ப அந்த கிறிஸ்டல் கிளியரா இருக்கக்கூடிய அந்த ஸ்படிக கல்லில் இருக்கக்கூடிய நிறம் ஏன் போகவில்லை? எதனால் அந்த நிறம் உண்டானது? அருகில் இருக்கக்கூடிய செம்பருத்தி மலருடைய நிறத்தை அதை ஏற்றி வைத்துக் கொண்டது. தன் மீது ஏற்றி வைத்துக் கொண்டதுனாலே அந்த கல்லானது சிவந்த நிறமாக மாறிவிட்டது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த நிறத்தை போக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த செம்பருத்தி மலரை மட்டும் தூக்கி தூர போட்டு விட்டால் மீண்டும் அந்த கண்ணாடிகள் பளிங்கு போல பிரகாசிக்கும். அப்ப அது போல இங்கு அறியாமையில் ஏற்றி வைத்துக் கொண்ட இத்தனை எண்ணங்களும் அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விஷயங்களை நான் உதறிவிட்டால் இது ஒன்றுமில்லை, இதெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள். இருப்பது இறைவன் மட்டும்தான், இறைப்பது அறிவு மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த அறிவுக்கு வேறாக இங்கு எதுவுமே இல்லை. அதில் பட்டு பிரகாசிப்பது அதனுடைய வியாபகம், அதனுடைய பிரதிபிம்பம் அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டா நம்ம எதையுமே வெறுக்கவும் முடியாது, விருப்பப்படவும் முடியாது. அப்போ ஆசைகள் தானாகவே போய்விடும். ஏன்னா விருப்பு வெறுப்பு இருந்தா தான் ஆசை வரும். ஏன் ஆசை வருது? எனக்கு இது பிடிக்குது, எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஏன் வெறுப்பு வருது? எனக்கு அது பிடிக்கல, வேண்டான்னு சொல்றேன். அப்ப எனக்கு இந்த விருப்பு வெறுப்புங்கிற உரிமைகளை நான் எப்பொழுது கடக்கின்றனோ அப்ப ஆசையும் தண்ணீர் தானாக நீங்கிவிடும். அப்ப இந்த நிலைக்கு நம்ம புரிந்து கொள்வதுங்கிறது என்ன? மனமற்ற நிலைங்கிறது என்னன்னா, இந்த எல்லா விஷயங்களும் திரையின் மீது ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் அது உண்மை இல்லை என்பது திரைக்கு தெரியும். திரை தான் பளிங்கு போல
வெள்ளித்திரையாக இருக்கிறேன், என் மீது எந்த களங்கமும் இல்லை. ஆனால் என் மீது படம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது, படம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த படத்தில் ஓடும் எந்த சம்பவமும் என்னை பாதிக்காது. ஏன் பாதிக்காது? படத்துல குண்டு வெடிச்சு நெருப்பு பிடிச்சி திபுன்னு எரியும், ஸ்கிரீன் பத்திக்குதா? படத்துல பயங்கரமா மழை பெய்யற மாதிரி ஒரு சீன் வரும், அந்த இடமே மழை திபுன்னு வெள்ளம் வந்துடும், ஸ்கிரீன் நனைஞ்சு போச்சா? ஸ்கிரீன் நனையறது இல்ல, எரிஞ்சு போறதும் இல்ல. புறத்துல எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் ஸ்கிரீன் அப்படியே இருக்குது. அது மாதிரி அறிவு, அந்த சிவம் தன் மீது எந்த விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொண்டாலும் அதனால் அது களங்கமே அடையாது, அதை களங்கப்படுத்தவே முடியாது. அப்படிப்பட்டதுதான் பியூர் கான்சியஸ்னஸ், அதுதான் சிவம். அப்ப அப்படிப்பட்ட சிவம் தான் இங்க எல்லாமாக பிரபஞ்சம் முழுவதும் வெட்ட வெளியாக வியாபித்திருக்கிறது. சிவமே வெட்ட வெளி. அப்ப அந்த வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய், பட்டயம் ஏதுக்கடி அப்படின்னு குதம்பை சித்தர் பாண்டி காட்டுறாரு. அப்ப இங்க பவுண்டரி கிரியேட் பண்றதெல்லாம் மைண்ட் தான். பட்டயம்னா ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணிக்கிறோம், எனக்கு பட்டா போட்டு கொடுங்க, இந்த லேண்ட் எனக்கு, அந்த லேண்ட் என்னது அப்படின்னு பட்டா போட்டுக்கிற மாதிரி இங்க எந்த இடத்துலயுமே பிரிக்க முடியாத ஒன்றை பிரித்து வைத்துக் கொள்வது மனம். அப்ப இந்த மனம் இந்த மாதிரி பிரித்து வைத்துக் கொண்டு பட்டா போட்டு வச்சுக்கிது, இது என்னுடைய லேண்டு, எவனும் வரக்கூடாது அப்படின்னு பட்டா போட்டு வச்சுக்கிட்ட மாதிரி இங்க மைண்ட் என்ன பண்ணுது, ஒவ்வொன்றையும் பிடிச்சு வச்சுக்குது. இது நல்லது, அது கெட்டது, இது சரி, அது தவறு, இது உயர்வு, அது தாழ்வு அப்படின்ட்டு உள்ள எத்தனையோ இருமைகளை ஏற்றி வைத்துக் கொண்டு இருமைகளை சிக்கிக் கொண்டிருக்கின்ற வரைக்கும் இறைவன் தெரிய மாட்டான். அப்ப இறைவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இருமைகள் என்பது இல்லை, இருப்பது ஒன்றே அப்படின்னு தெரியும். இது நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை, பாவம் இல்லை, புண்ணியம் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க எதை செய்வீங்க? எதையுமே செய்ய முடியாது, எல்லாம் உங்கள் மீது ஏற்றி வைக்கின்ற திரைப்படம் மாதிரி பார்க்கணும். அதுதான் சாட்சி பாவம். எது நடக்குதோ நடக்கட்டும், அதெல்லாம் ஈஸ்வர திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கிறது, அது மனதனுடைய வியாபகம், அது ஏதோ விளையாடிட்டு இருக்கட்டும். நான் அந்த தூய அறிவு, எனக்கு எந்த களங்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாவற்றையும் வருவதை அப்படியே பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு ஞானம் வந்துடுச்சு, இந்த மாதிரி பாடத்திட்டங்களை படித்து ஒரு புரிதலுக்குள்ள வந்துட்டோம், ஒரு தெளிவுக்குள்ள வந்துட்டோம். அப்ப நம்ம மைண்ட் என்னவா இருக்கணும்? வருவது வரட்டும், போவது போகட்டும், எனக்கு அதனால நான் பாதிப்படைய மாட்டேன். ஏன்னா நான் பியூர் கான்சியஸ்னஸ். மைண்ட் தான் இதெல்லாம் போய் சிக்கிக்கிட்டு வேணுங்குது, வேண்டாங்குது, இது சரிங்குது, தவறுங்குது, அது அறியாமையில் இருக்கிறத நான் இப்ப புரிந்து கொண்டதுனால இனிமேல் நான் மயங்க மாட்டேன், அது நடப்பது நடக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே சாட்சி பாவனையாக மாறி இருப்பதை அப்படியே பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு வாழ்பவன் தான் உண்மையான ஞானி. அவன் எதையும் தன்னை மாற்றிக்கொள்ள விரும்ப மாட்டான், இது வேணும் அது வேண்டும் விரும்ப மாட்டான், இது சரி அது தவறுன்னு சொல்ல மாட்டான், எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும். அந்த மாதிரி வாழ்ற மகான்கள் அழகா சொல்றாங்க. மணிவாசக பெருமான் சொல்றாரு, சூரியன் எந்த பக்கம் உதித்தால் எனக்கு என்ன, நான் ஆனந்தமாக இருப்பேன் அப்படிங்கிறது. அது என்ன பாடல், என்ன பாட்டு? எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். அவருடைய பாடல் பாருங்க. ஞாயிறு எங்கு எழுந்தால் என்ன, கிழக்கில் எழுந்தால் என்ன, மேற்கில் எழுந்தால் என்ன, அதை பற்றி எல்லாம் எனக்கு ஒரு கவலையும் இல்லையா பாடுறாரு மணிவாசக பெருமான். அப்போ இந்த ஞாயிறு எந்த பக்கம் உதிச்சா எனக்கு என்ன, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை, ஏன்னா அது என்னுடைய செயல் அல்ல, அது வருது போகுது அப்படிங்கிறது அப்படியே வேடிக்கை பார்க்கக்கூடிய மனநிலை. அப்ப ஏற்றி வைத்துக் கொண்ட அறியாமைகள் என்னும் உரிமைகளை விட்டு விடுங்கள், எல்லாவற்றையும் பிடித்துக் கொண்டிருக்காதீர்கள், அனைத்தையும் உங்கள் பிடியில் இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் பிறப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பும் இந்த உலகம் இருந்தது, உங்களுக்கு பின்னும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த உலகம் இருக்கும். ஏனென்றால் இது உங்கள் மனதில் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம், மற்றவர்கள் மனதில் இந்த உலகம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப இங்க இருமைகள் என்பது மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட இந்த பிரபஞ்சம் அப்படின்னு நல்லா புரிந்து கொள்ளும். ஏன்னா இங்க எல்லாமே நம்முடைய மனதிலே ஏற்றி வைத்துக் கொண்டு நாம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் இருக்கும். நாம எப்ப இந்த உடம்பை விட்டுறோமோ அப்ப இந்த உலகம் மறைஞ்சிடும். இந்த மரணம்ங்கிற விஷயமே இல்லை, நம்ம தூங்கும் போதே உலகம் மறைஞ்சிடுது. அப்ப அந்த புரிதல் நமக்கு வரணும். நம்ம நல்லா டீப் ஸ்லீப் போயிட்டா இந்த உலகம் மறைந்து விடுகிறது. அப்ப அங்க எந்த எண்ணமும் இல்லை, எந்த இருமையும் இல்லை. அப்போ அந்த மாதிரி இந்த உலகம் தோன்றி மறையக்கூடியது, வந்து போகின்றவைகள் நமக்கு ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா இங்க நம்ம எதுக்குமே அலட்டிக்க மாட்டோம். அது வாட்டி வருது போது மைண்ட் மேல ஏற்றி வச்சிருக்குது. இங்க கான்சியஸ்னஸ் கிட்ட ஒண்ணுமே கிடையாது, பியூர் கான்சியஸ்னஸ், அது பியூரா இருக்கு, ஒயிட் ஸ்கிரீன் மாதிரி இருக்கு, கிறிஸ்டல் மாதிரி கிளியரா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கொள்வோம். அப்ப அந்த மாதிரி இருக்கிறதா சிவம், அந்த மாதிரி இருக்கிறதா அறிவு. அதுக்கு எதுவுமே தேவையில்லை, அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டதெல்லாம் அறியாமை எண்ணங்கள். அப்ப அப்படி நம்ம தெரிந்து கொண்டா நமக்கு என்ன தோணும்? இப்படித்தான் இந்த உலகம் இருக்க வேண்டும் என்று அடம் பிடிக்க மாட்டோம், மக்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டோம், என்னுடைய மகன் மருமகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டோம், எதிலும் போய் சிக்க மாட்டோம். அப்ப என்ன ஆகும்? வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை ஏன் ஆனந்தமாக இல்லை, ஏன் பிரச்சனைக்கு உட்படுது அப்படின்னா
நம்ம ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள்ல என்ன பண்றோம், ஒரு வரையறைக்கு உட்படுத்திருக்கோம். நல்லது கெட்டது என்று இருமைகளை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய புரிதல் நம்ம இடத்துல இல்ல. அப்ப அதனால நம்ம என்ன பண்றோம், வாழ்க்கையை வாழும் போது இதை செய்யாத அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்றோம். சரி ஏன்பா செய்யாதன்னு சொல்ற அப்படின்னு கேட்டோம்னா அது கெட்டது அப்படிங்கிறோம். அப்ப அது கெட்டதுன்னு நம்ம மனதுக்குள்ள விதைச்சு வச்சிருக்கிறதுனாலதான் அதை செய்ய வேண்டாம்னு சொல்றோம். அப்ப அதை செய்யும் போது நமக்கு கோபம் வருது. அப்ப என்ன ஆகுது, ரியாக்ட் ஆகுது. அப்ப இதனால என்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிடுது. அப்ப இந்த புரிதல் என்ன, ஞானத்துக்குள்ள வந்த தெளிந்த ஞானி நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, அவரவர் வாழ்க்கை அவர் வாழட்டும், இங்க நான் எதுலையும் சம்பந்தப்பட மாட்டேன், நான் எதுலையும் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பேன். நேற்று கூட அந்த சூத்திரத்துல சொன்னார், தன் உடலையும் தள்ள வேண்டும் மற்ற உடலையும் தள்ளி நின்று பார்க்க வேண்டும் அப்படின்னு. அப்ப ஏன் அப்படி சொல்றாரு, இங்க எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்ட விஷயம் தெரிந்து கொண்டா தூரத்துல இருந்து சாட்சியா பார்க்கணுமே தவிர அதுக்குள்ள போய் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அது இன்டர்ஃபியர் ஆகுறது மைண்டு தான். ஏன்னா நல்லது கெட்டதுன்னு தீர்மானம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறதுனால அது கெட்டதுன்னு இந்த மைண்ட் சொல்லுது அது கிட்ட. ஆனா அந்த மைண்ட் என்ன சொல்லுது, எனக்கு அது நல்லதுன்னு நினைச்சு நான் செஞ்சுட்டு இருக்கேன், நீங்க அதை கெட்டதுன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுது. அப்ப இங்க கெட்டதுன்னு நம்ம சொல்லவும் வேண்டாம், நல்லதுன்னு அதை நினைக்க வேண்டாம். அவரவர்கள் அனுபவம் அவரவர் வினை வெளி, அவரவர் வினை வெளி அவரவர் அனுபவம். அந்த பழமொழி சொல்ற மாதிரி அவரவர்கள் அனுபவப்பட்டு தெரிந்து கொள்றதுதான் இங்க ஞானம், நம்ம உண்டாக்குவதல்ல ஞானம். இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆத்ம ஞானம் கூட எங்கேயும் வெளியிருந்து ஏற்றி வைத்துக் கொண்டா நமக்கு ஞானம் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் வராது. ஏன்னா உள்ள இருந்து மலர்வதுதானே ஆன்ம ஞானம், வெளியிருந்து ஏற்றி வைக்கின்றதெல்லாம் புற அறிவு தானே. அப்ப நீங்க புக்கு நாலேஜ் வச்சுக்கிட்டு நீங்க எப்படி உங்களை நீங்க தெரிந்து கொள்ள முடியும்? நீங்க எதுக்காக இந்த பாடத்திட்டத்தை நம்ம படிக்கிறோம், நம்ம இடத்துல கூடிய அறியாமைகள் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான், அறிவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக அல்ல. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் இந்த பாடத்திட்டத்தை படிச்சா எனக்கு அறிவு வந்துடும், நான் ஞானி ஆயிடுவேன் நினைச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் படிச்சா அறிவு வராது, அறிவு மங்கி போகும். ஏன்னா இந்த விஷயங்கள் ஏற்ற ஏற்ற மனம் வந்து இன்னும் விரிவாய்ந்து கொண்டே இருக்கும். அப்போ தவறான விஷயங்களை ஈடுபட்டு கொண்டே இருக்கும். அப்ப நம்ம உலகியல் கல்வியில படிக்கிறதுனால என்ன ஆகுது, மனம் மேலும் மேலும் விரிவுபட்டு கொண்டே இருக்கின்றது, உலக விஷயங்களை நாடிக்கொண்டே இருக்கின்றது. இப்ப இந்த ஆன்ம ஞான பாடங்களை நம்ம படிப்பதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமைகள் நீங்குகின்றது. அவ்வளவுதான். உங்ககிட்ட இருக்கிற அறியாமையை சுட்டி காட்டுது. இந்த பாடத்திட்டம்லாம் என்ன பண்ணுதுன்னா, நீங்க எங்கெங்க சிக்கிக்கிட்டு இருக்கீங்க, எந்த இடத்துல தவறு பண்ணிட்டு இருக்கீங்க, இதை நீக்கிக் கொள்ளுங்கள், இது உங்களுடைய அறியாமை, உங்களுடைய அஜ்ஞானம் அப்படின்னு சுட்டி காட்டுது. அப்ப அந்த புரிதல் நம்ம இடத்துல வரும்போது இங்க நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, இருமைகள் என்பது கிடையவே கிடையாது. நல்லது என்று ஒன்று இருந்தால் அதுக்கு பின்னாடி கெட்டது என்று ஒன்று வரும், சுகம் என்று ஒன்று இருந்தால் அதன் பின்னாடி துன்பம் என்று ஒன்று வரும், வெயில் என்று ஒன்று இருந்தால் அதன் பின்னாடி நிழல் என்று ஒன்று வரும், நிழல் என்று ஒன்று இருந்தாலும் அது பின்னாடி வெயில் என்று வரும். வரலன்னா என்ன ஆகும், நிழலின் அருமை உங்களுக்கு எப்படி தெரியும், வறுமையின் அருமை உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு செல்வம்னா நீங்க அனுபவிக்கிறதுக்கு வறுமை இருந்தா தான் செல்வம் வேண்டும்னு ஆசைப்படுவீங்க, உங்களுக்கு வெயில் தாங்க முடியலன்னா தான் நிழல் வேண்டும்னு ஆசைப்படுவீங்க. அப்ப அந்த ஆசை எப்படி உங்களுக்கு உண்டாச்சு, அந்த வெயிலினுடைய கொடுமை தாங்க முடியாம எனக்கு நிழல் தேவைப்படுதுன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அந்த வெயில் இருக்கங்காட்டி தான் நிழல் தேவைப்படுதுங்கிற ரெண்டாவது விஷயமே உங்களுக்கு தெரியும். ஆனா வெயில் மட்டுமே இருந்து கொண்டிருந்தா நிழல் இல்லைன்னா உங்களுக்கு என்ன அனுபவம் உண்டாகும்? ஒரு அனுபவம் உண்டாகாது. அப்ப இங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும், அனுபவம் என்பது மனதிற்கு தான், அறிவுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அறிவிடத்துல இருமைகளே இல்லை. அப்ப இருமைகள் இல்லாத இடத்துல அனுபவத்தை எதிர்பார்த்தா நடக்குமா? இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் அந்த அறிவு எனக்கு காட்டி கொடுங்க, அந்த அறிவு எனக்கு காட்டி கொடுங்கன்னா அது அனுபவத்துக்கே வராத விஷயம். ஏன்னா அந்த அனுபவம் மனதம் எதிர்பார்க்குது. வெயில இருக்கிறவனுக்கு நிழலுடைய அருமை தெரியும். எப்போ நிழலுக்குள்ள போன உடனே ஆஹா என்ன குளுமையா இருக்குது, இவ்வளவு நேரம் கடுமையான வெயில நின்று இருந்த, இப்ப இந்த மரத்தடியில வந்து நிற்கும் போது அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்குது, குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லுவான். எப்போ அந்த வெயில் அருமை தெரிஞ்சதுனால. அதுவே எப்பயுமே மரத்துக்கிட்டு இருக்கிறவங்கிட்ட அந்த சூடு தெரியுதான்னு கேட்டா ஒண்ணுமே தெரியலையாம்பா. அப்ப அவனுக்கு குளிர்ச்சியும் தெரியல, சூடும் தெரியல. அப்ப அப்படி இருக்கிறவனுக்கு என்ன அனுபவம் ஆகும்? ஒரு அனுபவம் இல்லை. அது மாதிரி எங்க அறிவுக்கு எந்த அனுபவமும் கிடையாது, மனதிற்கு தான் இத்தனை அனுபவங்கள். அப்ப அதை புரிந்து கொண்டு இங்கு நான் மனம் அல்ல, நான் தூய அறிவு, பியூர் கான்சியஸ்னஸ், என் மீது இந்த பிரபஞ்சம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஏற்றி வைக்க பிரபஞ்சம் எல்லாம் எனக்கு வேறாக இல்லை. ஏனென்றால் நானே படைத்துக் கொண்ட பிரபஞ்சம், என்னுடைய அறிவு வியாபகத்தினாலே வெளிப்பட்ட பிரபஞ்சம். பார்க்கும் இடம் எங்கும் நானே நீக்கமர நிறைந்திருக்கின்றேன். இதெல்லாம் என்னுடைய தோற்ற மாயை. ஏன்னா நானே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன், என்னுடைய பிம்பம் பிரதிபிம்பித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த பிம்பம் நான் அல்ல. கண்ணாடியில் தெரியக்கூடிய உருவத்தை பார்த்து நான் என்று மயங்கக்கூடாது. இந்த பக்கம் இருப்பதுதான் நான்கிற நமக்கு அந்த தெளிவு இருக்குது. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அறியாமையினால கண்ணாடியில் தெரிகிற பிம்பம் தான் நான் நினைச்சுக்கிறதுனால இந்த மைண்ட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, தன்னையே அறிவாளியாக பாவித்துக் கொண்டிருக்கு. மைண்ட் பண்ற விஷயம் என்னன்னா, நானே அறிவாளி, நான் தான் அந்த அறிவு அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு மிதந்துகிட்டு இருக்குது. இப்ப நாம இங்க சொல்ல வர்ற பாடத்திட்டம் என்ன அப்படின்னா, இருப்பது இறைவனே என்று தெரிந்து கொண்டா இங்க நீங்க இல்ல, கரைஞ்சி போயிடணும், இரண்டரை கலந்து விட வேண்டும், அவ்வளவுதான். கடலில் இருந்து எடுக்கப்பட்ட உப்பை மீண்டும் கடலுக்குள்ள தூக்கி போட்டா
அந்த உப்பு இருந்த இடம் தெரியாம கரைந்து போய்விடும். அப்புறம் கடலும் உப்பு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா எப்ப அது வெளியிருந்தோ அது வரைக்கும் உப்பு கட்டியா இருந்தது கையில, தூக்கி கடலுக்குள்ள போட்ட உடனே கரைந்து போனது போல அறியாமையில் இருக்கின்ற வரைக்கும் தான் தனித்துவமான ஒரு நபர். என்னுடைய பேர் ராமசாமி, குப்புசாமி, கமலா, விமலான்னு பேர் வச்சுக்கிட்டு இருப்பேன். எப்போ நான் என்னை புரிந்து கொண்டேனோ, என்னுடைய உண்மைத்தன்மை எனக்கு தெரிந்து விட்டதோ, என்னை நான் இழந்து விட்டேன். அவ்வளவுதான். நான் என்பவன் இல்லை. அந்த அகங்காரம் நம்மிடம் அளிக்கப்பட வேண்டும். நான் என்ற அகங்காரம் அந்த மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட அஜ்ஞானம். ஆனா உண்மையிலே நான் என்று எது சொல்ல வேண்டும்? அந்த அறிவு மட்டும்தான் சொல்ல வேண்டும். அறிவு மட்டும்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த தன்மைக்குள்ள நாம நம்மளை முழுமையாக இழந்து விடுகின்ற பொழுது நமக்கு வேறாக எதுவுமே இல்லை. அறிவு மட்டும்தான் இருக்கின்றது. அதுவே எல்லாமாக வியாபித்து இருக்கின்றது. அதனுடைய வியாபகம் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு தெளிவு நமக்குள்ள நல்லா வந்தது. அப்போ நான் இங்க ஒருத்தர் இல்லைங்கும் போது இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அப்ப எதை நீங்க விரும்புவீங்க, எதை நீங்க வெறுப்பீங்க? அப்ப அமைதியா இருங்க, சும்மா இரு. இதைத்தான் மகான்கள் சொல்றாங்க. சும்மா இரு, சும்மா இருன்னு சொன்னா சோம்பேறியா உட்கார்ந்துருன்னு அர்த்தம் இல்லை. இந்த புரிதல் தன்னை தான் தெரிந்து கொண்டு தன்மயமான பிறகு இங்கு நான் செய்வதற்கு ஒன்றும் இல்லை, இங்கு செயல் என்ற ஒன்றும் இல்லை, செயலில் செயலற்ற தன்மை. இங்கு நான் எதுவுமே செய்யல, எல்லாம் அது செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனுடைய இயக்கம் இந்த பிரபஞ்சம். அது ஏன் படைக்குது, ஏன் அழிக்குது, ஏன் காக்குது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அதுவாகத்தான் இருக்கிறேன். அறியாமையில் நான் இவ்வளவு நாள் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ அதுவே செய்து கொண்டிருக்கு, செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சும்மா இருக்கிறது தான் இங்க சும்மா இரு. அப்ப அந்த நிலைக்கு நம்ம வந்து விட வேண்டும். அப்ப அந்த புரிதல் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் இந்த ஒரு சூத்திரத்துல இவ்வளவு ஆழமாக நமக்கு புரிய வைக்க விரும்புறாங்க. ஏன்னா இருமைகள் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இந்த இருமைகள் தான் மனமே. மனம் என்ற ஒரு விஷயமே இருமைகளினால் தான் சிக்கிக் கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த இருமை இல்லாத நிலை தான் இறைவன் இருக்கின்ற நிலை. எனக்கு வேறாக இன்னொன்று இருக்கின்றது என்று மனம் எப்பொழுதெல்லாம் நினைக்கின்றதோ அப்பொழுது அது இருமைகள் இருக்கின்றது. அதற்கு இறைவன் தெரிய மாட்டான். இறைவனை தெரிந்து கொள்ளவே முடியாது. அதைத்தான் பதஞ்சலிக்கு சுட்டிக்காட்டுகிறார். அப்போ இருமைகள் இல்லாத நிலையில் இறைவன் தெரிவான் அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தின் வாயிலாக பதஞ்சலி முனிவர் நமக்கு சுட்டிக்காட்டினார். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல போறார். அது அடுத்த சூத்திரத்துல வருது. அதற்கப்புறம் பிராணாயாமத்தை பத்தி ஒரு 1.5 மணி நேரம் போகும் அந்த கோர்ஸ். அதனால நாளைக்கு ரொம்ப முக்கியமான கிளாஸ். பிராணாயாமத்தை பத்தி ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். ஏன்னா பிராணாயாமம்னா அது என்னவோ பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதை பதஞ்சலி அவருடைய டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாரு. பதஞ்சலியுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு 50வது சூத்திரம். அதனால நாளைக்கு அந்த சூத்திரம் எடுக்க போறேன். 49வது சூத்திரத்தை முடிச்சுட்டு 50வது சூத்திரத்துக்கு போயிடலாம். கிளாஸ் நாளைக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டா வாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த டைம் கீப் அப் பண்ணுங்க. அதுதான் பங்க்சுவாலிட்டி தான், டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். கிளாஸ்ல எல்லாத்துலயுமே நமக்கு அந்த சின்சியாரிட்டி, அந்த டிசிப்ளின் இல்லைன்னா நம்ம எதையுமே கத்துக்க முடியாது. சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக வரலாம் போலாம், இன்னும் புரியாது. காரணம் என்னன்னா மைண்ட் ஆஸ்லேஷன்லயே இருக்கு, அணைஞ்சுக்கிட்டே இருக்குது. இது வேணும், அது வேணும், இதை பிடிக்க போறேன், அதை பிடிக்க போறேன், அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன்ட்டு. இதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுக்குறாங்களோ, தன்னை தான் அறிந்து கொள்ள யார் ஆர்வமாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் லிபரேட் ஆக முடியும். அவர்களுக்கு மட்டும்தான் விடுதலை. மற்றவர்கள் என்றைக்குமே விடுதலை கிடையாது. ஏன்னா அவங்க மனதில் சிக்கிட்டு இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் ஜனன மரணத்துக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. புனரபி மரணம், புனரபி ஜனனம். இந்த பிறப்பு இறப்புக்குள்ள அவங்க விடுபட முடியாது. இந்த சுழற்சிக்குள்ள சிக்கிட்டே இருப்பாங்க. யார் தன்னை அறிந்து தன்மயமாகின்றானோ அவன் மட்டும்தான் அந்த பிறப்பற்ற பிறவா பெருநிலைக்குள்ள என்ட்ராக முடியும். இந்த திருவள்ளுவர் அழகா சொல்றாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவன் அடி சேராதார். அப்ப யார் நீந்துகிறாரோ, நீச்சல் போட்டு தப்பிக்கணுங்கிற ஆர்வம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் கரை சேருவான். நீந்த விருப்பம் இல்ல, சோம்பேறித்தனமா இருக்குது, எனக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டு கையை அப்படியே விட்டான்னா அவன் தண்ணிக்குள்ள மூழ்கி செத்து போவான். அப்ப அதைத்தான் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சோம்பேறிகளா இருக்கிறதுனால இந்த பாடத்திட்டத்தை அவங்க சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை, வரவும் மாட்டாங்க. அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு நீந்த தெரியல, நீச்சல் தெரியல, அவங்க அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி சாகட்டும். இப்ப யாருக்கு புத்திசாலித்தனம் இருக்கோ, தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும், நான் பிறவி பெருங்கடலை கடக்க வேண்டும் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கான வகுப்பு இது. அதை புரிந்து கொண்டு சீரியஸா இந்த வகுப்பை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா புரியும். இந்த இன்வால்மெண்ட்டும் டெடிகேஷன் தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அதை புரிந்து கொள்ளுங்கள். நாளை வகுப்புல நம்ம 49வது சூத்திரம் 50வது சூத்திரம் பார்க்க போறோம். நாளைக்கு டைம் கொஞ்சம் எடுக்கும். அப்ப இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம்.